அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 2024ல நான் படித்த புத்தகங்களோட லிஸ்ட்ட தான் பேசப் போறேன். என்னென்ன புத்தகங்கள் படிச்சேன், அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்கலான்னு தோணுச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, வர ஒரு டிசம்பர் எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. இல்லைன்னா 2025ல உங்களுக்கு ஏதாவது அந்த வருடங்கள்ல புத்தகங்கள் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும்பொழுது, எந்த வகையான புத்தகங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணும்போது, உங்களோட தேடல்ல இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஆ ஒரு எந்த புத்தகத்த வந்து ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து, உங்களுக்குள்ளேயே ஒரு தேடல உருவாக்கிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு அ எத படிக்கலாம் அப்படின்னு தேடுறத விட்டுட்டு, உங்களுக்கு எதுல ஆர்வங்கிறத தேடுங்க. சிலருக்கு நமக்கு வந்து பொதுவா எதுல ஆர்வங்கிறதே அதுவே ஒரு தேடலாவே இருக்கும். ஆமா, அதுவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நெறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. நெறைய ரைட்டர்ஸ் பேசுவாங்க. நெறையா அந்த சேனல்ஸ்லாம் இருக்கு. அதில ரைட்டர்ஸ்லாம் பேசும்போது, உங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போதே, உங்களுக்கு ஒரு சில ஆர்வங்கள் வரும். அவங்க பேசுற டாபிக்ல. அந்த டாபிக் மூலமா அது ரிலேட்டடான புத்தகங்கள் நீங்க தேட ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அம் புத்தகங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து எக்காலஜிஸ்ட்டு, இந்த சூழலியல் சம்மந்தமாவும், விலங்குகள் சம்மந்தமாவும், காடுகள் சம்மந்தமாவும் புத்தகங்கள் வாங்கலாம். இதுவே வந்து அ ஒரு ஒரு தத்துவம் சார்ந்த புத்தகம், இயற்கைய வந்து அவங்கவங்க கண்ணோட்டத்தில அது ஒரு ஆன்மீக ரீதியா பார்க்குற புத்தகங்களும் இருக்கு. அந்த மாரியும் பார்க்கலாம். அ இல்லன்னா வந்து வேற ஏதாவது இசை சம்மந்தமான ஒரு புத்தகம் படிக்கணும்னா, அதுக்கும் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்கலாம் மியூசிக் சம்மந்தமா புத்தகங்கள்லாம் நெறையா இருக்கு. அ மொசார்ட்டு இந்த மாரி புத்தகங்கள்லாம் அவங்களோட பயோகிராஃபிய ஷார்ட்டா விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாரி புத்தகங்கள் இருக்கு. அ அதே மாதிரி ம் தத்துவம் சார்ந்த புத்தகம், இது எல்லாமே உங்களோட தேடல் தான். எப்பயுமே உங்களுக்கு இப்படிதான் ஒருத்தர் சொன்ன புத்தகம் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு தேடல் வச்சுக்கங்க. அந்த தேடல்ல எது பெஸ்ட்டு புத்தகம்னு நீங்க தேடி பாருங்க. அந்த புத்தகத்த படிக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தடுத்து அந்த தேடல் வந்து உங்களுக்கு தொடரும். அந்த வகையில இன்னைக்கு இந்த வருடம் நான் படித்த புத்தகத்த லிஸ்ட்டு போட்டு பார்த்ததுல, மொத்தம் வந்து 23 புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். அதில முதல் புத்தகமா "என்றென்றும் யானைகள்" ராமன் சுகுமார் எழுதிய புத்தகம். இந்த புத்தகம் எதுல ஆர்வம் இருக்கிறவங்க படிக்கலான்னா, ஒரு எக்காலஜி சூழலியல் சம்மந்தமான அ ஆர்வம் இருக்கிறவங்கள். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு இந்த புத்தகம் எப்படி பிடிச்சதுன்னா, எனக்கு இந்த காடு பயணம் சார்ந்த புத்தகங்கள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அதுவும் இந்த யானைகள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த யானைகள் சம்மந்தமான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு புக்ஸ் எக்ஸிபிஷன் போன டைம் தான் நான் வந்து இந்த புத்தகத்தோட அட்டைய நான் பார்க்குறேன். ஒரு யானை வந்து காட்டுக்குள்ள நிக்கிற ஒரு அட்டை படம் இருக்கு. அ அத பார்த்தோனே எடுத்து பார்க்குறேன். "என்றென்றும் யானைகள்" ராமன் சுகுமார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த புத்தகம் பார்த்தோனே அ கொஞ்சம் படிச்சு ஒரு 2, 3 பக்கங்கள் படிச்சேன். எனக்கு ஆர்வமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். இந்த புத்தகம் வந்து ம் ரொம்ப ஒரு ஃபிக்ஷன்லாம் இல்ல. ஒரு இந்த ராமன் சுகுமார் அவரே வந்து ஒரு எக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவரு யானைகள் பற்றி செய்த ஆய்வுகள், இத வச்சு கட்டுரைகளா நம்ம படிக்கிற மாரி ஒரு ஆர்வமா எழுதியிருப்பாரு. இத படிச்சு முடிக்கும்போது உங்களுக்கு யானைகள பத்தியான டீட்டெயில்டான ஒரு அ உங்களுக்கு ஒரு ஒரு வகையான அறிமுகம் கிடைக்கும். நெறையா சுவாரஸ்யமாவும் இருக்கும். ஆம், எனக்கு அறம் நாவல்ல பார்த்தீங்கன்னா, யானை டாக்டர்லேருந்து அத படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும். அந்த யானை பத்தியானது. அத வந்து அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கு டீட்டெயில்டான ஒரு கட்டுரைகளா இருக்கும் இந்த புத்தகம். "என்றென்றும் யானைகள்" ராமன் சுகுமார். ட்ரை பண்ணி பாருங்க. 2வது வந்து "பிரார்த்தனையை பின்தொடர்ந்து"
இந்த பிரார்த்தனையை பின்தொடர்ந்துங்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து சுந்தர் சருக்கை. ஆ சுந்தர் சருக்கை யாருன்னா, ஒரு கர்நாடகத்தைச் சேர்ந்த ரைட்டர். அவர் வந்து தத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுலயும் முக்கியமா இவரோட புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்கான தத்துவம், அத நோக்கி எழுதப்பட்ட புத்தகங்கள் நெறையா இருந்திருக்கு. இந்த இது தத்துவம் சார்ந்த புத்தகங்கிற ஒரு அறிமுகம் எனக்கு கிடைச்சதுனால, இந்த புத்தகத்த போன வருடம் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி படிக்க ஆரம்பிச்சப்ப, இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா, இதுவும் ஒரு மேற்கு தொடர்ச்சி கர்நாடக பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில இருக்கிற ஒரு கிராமத்தின் மூலமா கிராமத்தில நடக்கிற ஒரு கதையா ஆரம்பிக்கும். அதில ஒரு குழந்தைகள் இருப்பாங்க. அதில ஒரு குழந்தை வந்து நெறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டிக்கிட்ட. அப்படி கேட்டுட்டே இருக்கும்பொழுது, அ "நீங்க சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்களே பாட்டி, நீங்க வேண்டுற பிரார்த்தனைகள்லாம் எங்க போகுது?" அப்படின்னு. "அந்த காட்டுக்குள்ள போகுது போ." அப்படின்னு ஜென்ரலா அப்படியே ஒரு விரக்தியில சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணும், குழந்தையும் அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. போயிட்டு அங்க போய் ஒரு வழி தெரியாம மாட்டி திரும்ப வராங்க. வந்ததுக்கப்புறம் பேசுறதே இல்ல. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு? காட்டுக்குள்ள போன பிறகு என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? இதில நெறைய இது குழந்தைகளோட மனநிலையிலேயே நம்ம இத படிக்கும்போது இன்னும் நல்லா ஆழ்ந்திருக்கும். மொழிய பத்தி பேசியிருப்பாங்க, இசைய பத்தி பேசியிருப்பாங்க. மொழிக்கும் இசைக்கும் என்ன வேறுபாடு? ஆ கடவுள் பத்தி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து ஒரு தத்துவ ரீதியா இருக்கும். ம் மொழி வந்து ஒரு அம் அர்த்தத்த குடுக்குது. இசை வந்து உணர்வ குடுக்குது அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் அருமையா இருக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கேள்விக்குறி. இந்த புத்தகம் ஒரு கட்டுரை தொகுப்பு. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களோட எனக்கு ரொம்ப புடிச்சதெல்லாம் ஒரு கட்டுரைகள். அ நெறைய கட்டுரைகள் அவரோட அனுபவத்தோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு பொதுவா நம்மளோட வாழ்க்கையில ஒரு விரக்தியில ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம மனசுக்குள்ளேயே, "என்னடா இது வாழ்க்கை? என்ன என்னையெல்லாம் ஏன்டா படிக்க வச்சாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இவரோட அனுபவத்தில ஒரு குட்டி கதைய சொல்லி, அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு விளக்கத்த குடுப்பாரு. நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாத்ரா. இந்த புத்தகம் யாத்ராங்கிற புத்தகங்கிறது வந்து யாரு? பாலு மகேந்திரா அவர்கள் அவரே எழுதியது. அ இது வந்து அவரோட பயோகிராஃபி ஷார்ட்டா இருக்கும். அவரோட பயோகிராஃபி, அவர பிடிச்சவங்க இத வாங்கி கண்டிப்பா படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் எவால்டு ஃபிலிஷர் எழுதிய அ மந்திரவாதியின் சீடன். இது எனக்கு ரொம்ப 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 முக்கியமான புத்தகமா பட்டது. என்னன்னா, ஒரு ஆன்மீக தேடலா, ஒரு தத்துவ தேடலா, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா அ ஒரு தேடல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம். ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு நபர் அவரோட குருவ தேடி போறாரு. அந்த குரு யாருன்னு கிடைக்கவே இல்ல. அந்த குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் வழிகாட்டி கூட்டிட்டு போறவர் மூலமாவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரியா உணவு இல்ல, உடை இல்ல. அவர ரொம்ப டீஸ் பண்றாரு. எல்லாமே நடக்குது. கடைசில பார்த்தா அவர் தான் குருன்னு தெரியுது. ஸோ, அந்த பயணம் முழுக்க இப்படியே தான் நடந்துட்டுருக்கும். அந்த பயணத்தின் வழியா, அவருக்கு ஏற்படுற அனுபவங்கள் வழியா, அவர் எப்படி ஞானம் அடைகிறார் அப்படிங்கிறத இந்த புத்தகம் பேசும். இதுவும் ஒரு ஆன்மீக பயணம் ரீதியா படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு, இந்த மந்திரவாதியின் சீடன் படிக்கலாம். அதுக்கப்புறம் மண்ணின் மரங்கள். இதுவும் வந்து தன்னரம் வெளியீட்டின் மூலமா வந்தது. கார்த்திக் தமிழரசன் தமிழ்தாசன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் வந்து சூழலியல் சம்மந்தமா, எக்காலஜிஸ்ட்டு, மரங்கள், காடு சம்மந்தமா படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்க படிக்கலாம். இது ஒரு கட்டுரை புத்தகம் புத்தகம். இதுக்கப்புறம் ஒரு மாரியான ம் அ ஒரு அமானுஷ்யமான கதைகள் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு, அ பேய்களும் தேவதை கதைகளும்ங்கிற ஜெயமோகன் அவர்கள் எழுதிய புத்தகம். அ இது வந்து ஒரு சில கதைகள்லாம் ரொம்ப அ பயமா இருக்கும். அந்த அளவுக்கு எழுதப்பட்ட புத்தகம் இது. கண்டிப்பா படிங்க. அதுக்கப்புறம்
ஜெயமோகன் அவர்களோட கட்டுரை தொகுப்பான தன்னை கடத்தல். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். ஏன்னா, எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. எல்லாரோட மனமும் ஒரே மாரி இருக்கிறதில்ல. ஒருத்தவங்களோட சூழலும், அவங்களோட மனமும் நெறையா பிரச்சனைகள்லேயும், நெறையா அ நோய்வாய்ப்பட்டும் இருக்கு. ஸோ, அந்த மாரியான நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, வித்தியாசமான நோய்கள்ல இருக்கிறவங்க எப்படி அத கடக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். கண்டிப்பா படிங்க. இது அவரோட கட்டுரை தொகுப்புல அவருக்கு வந்த லெட்டர், வாசகர்கிட்ட வந்த லெட்டருக்கு அவர் எழுதிய கடிதமா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஊர் சுற்றி புராணம். இது வந்து ஒரு பயணம் சார்ந்த அ புத்தகம் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் பரிந்துரைப்பேன். ராகுல் சாங்கிருத்தியன் எழுதிய இந்த புத்தகம் வந்து 90s, 40s அந்த ஸ்டேஜில் அவர் வந்து பல நாடுகளுக்கு, ஊர்களுக்கெல்லாம் செல்றாரு. அப்போ எப்படி பயணம் போனாங்க, அப்போ இருந்த சூழல், அந்த காலத்தில் ஒரு பயணம் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஸோ என்னென்ன ஏற்பாடுகள்ல போலாம், எப்படி மனதை தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிங்க. எறும்புகள், ஆறுகால் மனிதர்கள். இந்த புத்தகம் வந்து ஒரு சூழலியல் சம்பந்தமான புத்தகம் சொல்லலாம். நக்கீரன் அவர்கள் எழுதியிருப்பார். என்னோட பர்சனலான பரிந்துரைப்பு என்னென்னா, ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு 2, 3 புத்தகமாவது நக்கீரன் அவர்களோட புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா, நம்ம இந்த சூழலில் தான் வாழ்கிறோம். இந்த இயற்கை சூழலில் தான் வாழ்கிறோம். அந்த இயற்கையில் என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் அதில் வந்து நம்ம இயற்கையை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோமா இருக்கிறோங்கிற எண்ணத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா நமக்குள்ளே இருக்கிற அகந்தையை ஒழிக்கும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுப்போம். நக்கீரன் அவர்களை கண்டிப்பாக படிக்கணும். அது அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய புத்தகமாலாம் அவர் வெளியிட்டிருக்க மாட்டார். ஒரு 60, 70 பக்கங்கள், 50 பக்கங்கள், 20 பக்கங்கள் உள்ள புத்தகங்கள்லாம் கூட வரும். ஆனால் அதில் அவ்வளோ தகவல்களும், அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். கண்டிப்பாக படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த எறும்புகள், ஆறுகால் மனிதர்கள், எறும்புகளை பற்றி எழுதியிருப்பார். அந்த எறும்புகள் எந்த மாதிரி அதோட ஆக்டிவிட்டி இருக்குது, எப்படி அது வந்து ஒரு 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 எறும்பு வந்து ஹரிசாண்டலாக ஊர்ந்து போகிறதுக்கும், வெர்டிகலாக ஊர்ந்து போகிறதுக்கும் என்ன வித்தியாசம், அங்கே என்ன நடக்க போகுது, ரொம்ப நாளாக வெர்டிக்கலாக போய் உணவுகளை சேகரிச்சிட்டு இருக்குன்னா, அங்கே அடுத்து பெரிய மழை அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அது முன்கூட்டியே அது உணர்ந்து, அது நுண்ணுணர்வால் உணர்ந்து அது போகுது. ஸோ இது மாதிரி நிறையா தகவல்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் படிங்க. அதுக்கப்புறம் எனக்கு போன வருடம் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு என்னன்னா, லிட்ரேச்சருக்குன்னு சில மொழிகளை சொல்லுவாங்க, நாடுகளை சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால், கன்னடா, கர்நாடகா, கேரளா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே பார்த்திங்கன்னா, இங்கே வேர்ல்ட் லெவலில் பார்த்தோன்னா ரஷ்யன் லிட்ரேச்சரை நிறையா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ரஷ்யன் லிட்ரேச்சருக்குள்ளே உள்ளே போகணும், எதை தொடங்கலாம் அப்படிங்கிறபோது நண்பர் ஒருத்தர் பரிந்துரைத்தது வந்து என்னென்னா, ஜமீலாங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து அது ஒரு குறு நாவல், நல்லா இருந்தது. ஒரு காதல் கதை. கண்டிப்பாக ரஷ்யா லிட்ரேச்சரில் ஒரு காதல் கதையோட ஒரு சிம்பிளாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் தேர்வு பண்ணலாம். அடுத்த புத்தகம் வாரணம். ராம் தங்கம் எழுதிய வாரணம். இவரோட புத்தகங்கள் வந்து இதுவரைய நான் 2 புத்தகங்கள் படிச்சிருக்கேன். இவர் வந்து நிறையா விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. இவரோட புத்தகங்கள் எனக்கு முதல் புத்தகம் வந்து ராஜவனம். வழக்கம் போல் அதோட தலைப்பும் அதோட அட்டைப்படமும் என்னை ஈர்த்தது. அதை நான் வாங்கி படிக்கும்போது பார்த்தா, ஒரு டவுன் சவுத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு 3 இளைஞர்கள் வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே பல மலைகளை கடந்து ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டு
பார்த்தாலே படிக்கணும்னு தோணும். ஸோ அந்த பயணம் எப்படி இருக்குது, அந்த பயணத்தின் மூலமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த ராஜவனம். அதோட ஒரு யூனிவர்ஸ் மாரி தான் அந்த வாரணம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து பயணம் போறதுக்கு நேரமே இல்ல. ஆனா காடுகள் ரொம்ப பிடிக்கும். பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆ ஆனா எனக்கு போக டைம் இல்ல அப்டின்னா, நான் கண்டிப்பா சொல்லுவேன். இவரோட ராஜவனமும், வாரணமும் வாங்கி படிங்க. அதுவும் வாரணம்லாம் வந்து அப்படியே ஏதோ ஒரு அந்த காட்டுக்குள்ளேயே இருந்த ஃபீலு அவ்வளோ அழகா அவரோட வர்ணனையும் இருக்கும். உள்ள போக 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 அப்படியே அந்த அந்த குளிர்ச்சியையும், அந்த மரங்களின் நிழலையும், இந்த நீரோடைகளின் சத்தத்தையும் உணர்ற மாரியான இந்த புத்தகம் இருந்துச்சு. அ இந்த புத்தகங்கள்லாம் வந்து கண்டிப்பா படிங்க. நீங்க அந்த ஸ்பாட்டுக்கே போன மாரியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன புத்தகம்னா, அதே மாரி அடுத்து ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சர். இது வந்து அ இவான் சொல்லி இந்த புத்தகத்தோட பேரு. இது வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கலான நாவல் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இத வாங்குனேன். இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு போர் நடக்கிற இடத்துல எப்படி அங்க சர்வைவல் பண்றான். அந்த பையனோட வாழ்க்கை தான் அந்த பையனோட பேரு தான் இவான். அந்த பையனோட வாழ்க்கைய தான் இந்த இதில சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா ரஷ்யன் லிட்ரேச்சர்ல கொஞ்சம் அட்வென்ச்சரா படிக்கணும்னு நினைக்கிறவங்க இத படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நா. முத்துக்குமார் எழுதிய பாலகாண்டம். இந்த இந்த புத்தகம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா ஒரு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா கிராமத்தில முதல்ல இருந்த ஒரு 15, 20 வருடங்கள் இருக்குங்கள, அத மறக்கவே முடியாது. அது எப்பயுமே ஒரு பசுமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டுரை தான் பாலகாண்டம். இது என்னன்னா நா. முத்துக்குமார் அவரோட குழந்தை பருவத்திலிருந்து ஸ்கூல் முடிக்கிற வரிய, கல்லூரி முடிக்கிற வரிய இருந்த அனுபவங்கள கட்டுரை தொகுப்பா எழுதியிருப்பாரு. கண்டிப்பா வாங்கி படிங்க. இது உங்களோட நினைவுகளோட ஒத்துப்போகும். உங்களோட நினைவுகள மீட்டெடுக்கும் ஒரு புத்தகமா இருக்கும். கட்டுரை தொகுப்பா இருக்கும். கண்டிப்பா வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் வில்லியன் அவர்கள் எழுதிய உச்சிமுகர். வில்லியன் அவர்களோட புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்கான புத்தகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. அது ஏதோ ஒரு நெறைய பேர் அத தப்பு பண்ணிடுறாங்க. இப்ப வந்து குழந்தைகள் புத்தகம் சொன்னா, அந்த ரைம்ஸு இந்த மாரியான புத்தகங்கள் வந்து குழந்தைகள் மட்டும் தான் படிக்கிற மாரியான, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கிற மாரி இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப இவரோட புத்தகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலைப்பூன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இதுக்கு முன்னாடி படிச்ச புத்தகம். அதெல்லாம் வந்து எல்லாருமே படிக்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 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 மலை கிராமத்திலருந்து எப்படி கடந்து வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து அவங்க பள்ளிக்கு போறாங்க. அந்த பள்ளியில நடக்கிற சம்பவங்கள், அங்கேருந்து அவங்க ஒரு போட்டியின்காக இன்னொரு டெல்லிக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அ ந அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உச்சிமுகர் வந்து ஒரு குழந்தை வளர்ப்புக்கான ஒரு புத்தகமா இருக்கும். வளர்ப்புங்கிறத விட, அ குழந்தைய அந்த ஒரு 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 இன்னசென்ட்டான ஒரு ஸ்டேஜ், அது வளர்ற அந்த ஸ்டேஜ வந்து இன்ச் பை இன்ச் மானிட்டர் பண்ணி, அவர் வளர்ப்பு முறையில மானிட்டர் பண்ணி, அத வந்து அவரு வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருக்காரு. படிக்கும்போதே அங்கங்க நமக்கே ஒரு புன்னகை வரும். அவ்வளோ அழகான புத்தகம். கண்டிப்பா படிங்க. அதுக்கப்புறம் முதற்கனல். முதற்கனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயமோகன் அவர் புத்தகம். இது வந்து வெண்முரசோட முதல் பகுதி. ஆம், இந்த மகாபாரதத்த பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புத்தகம். ஆ, இது வந்து ஒரு பெரிய கடல் அளவிலான ஒரு உலகம்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தில நெறைய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. ஸோ, அதனால ஒரு பகுதி பகுதியா படிச்சுட்ருக்கேன். இன்னும் முழுமை அடையல. ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் சதை, ஜென் எலும்புகள்ங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஜென் கதைகள் விரும்புகிறவங்க, ஜென் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஜென்னோட நிலை என்ன?
அப்படிங்கிறதெல்லாம் உணர்றவங்களுக்கு ஒரு கதைகள் மூலமாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 புத்தகமாக வர வேண்டியதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க. இது எப்படின்னா நிறையா ஜென்னோட அந்த காலத்துலேருந்து குருமார்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கலெக்ஷனாக எடுத்து அந்த காலத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான புத்தகம்னே சொல்லுவேன். ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு 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 தேடலில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோணுது. அதுக்கப்புறம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய உடையாள். இந்த உடையாள் புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைகளுக்கான புத்தகம்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி விலியன் அவர்கள் சொன்ன புத்தகங்களை பற்றி சொன்ன மாதிரி, இது அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கான புத்தகம் அப்படின்லாம் இதை ஒதுக்கவே முடியாது. ஏன்னா நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து அவ்வளோ தத்துவங்கள் அடங்கியிருக்கு அந்த புத்தகத்தில், அந்த உடையாள் புத்தகத்தில். ஆனால் ஒரு குழந்தையோட கண்ணோட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்கும். ஒரு எப்படி ஒரு தகவல்னால் என்ன, அது எப்படி அறிவாக மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எவால்யூஷன் எல்லாத்தையுமே இதை வந்து சொல்லப்படும் இந்த புத்தகம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு புக்கு. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான புத்தகம் சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. ஒரு 12, 13 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் இது படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை அவங்களால பொருத்தி பார்த்துக்க முடியும். ஒரு நல்ல புத்தகம். அதுக்கப்புறம் அதிகாலை அமைதியிலேங்கிற ஒரு ரஷ்ய நாவல், அதே லிட்ரேச்சர். போன வருடம் அப்போனா இந்த 2024 ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சரை படிக்கணும்னு ஆர்வத்தில் இதெல்லாம் தேடலில் இருந்தனால இந்த புத்தகமும் நான் வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து அதே தான், ஒரு வந்து இராணுவ சம்பந்தமான ஒரு புத்தகம் தான். ஒரு இராணுவத்தில் ஒரு அதிகாரி இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து படைகள் ஒதுக்கப்படலை. ஒரு 5 பெண்கள் உள்ள குழுவை கொடுக்குறாங்க. அந்த குழு மூலமாக அவர் போய் அங்கே உள்ள நுழைஞ்ச அந்த மற்ற நாட்டுக்கார படை வீரர்களை எப்படி அவங்க அணுகினாங்க, எப்படி அவங்கள எதிர்கொண்டாங்கங்கிறது தான் அந்த நாவல். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் குறும்புக்காரன் சேக்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு பாமரன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். இது வந்து சின்ன புத்தகம். இந்த புத்தகம் சேக்குவாரேனா யார், சேக்குவாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கும் இதை வந்து பரிந்துரைக்கலாம். அவ்வளோ ஒரு சிம்பிளாக, ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் சேக்குவாரை பற்றியே ஃபுல்லாக படித்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். எல்லா இதையும் டச் பண்ணி கொண்டு போயிருப்பார். நல்ல புத்தகம். அதுக்கப்புறம் 14வது அறை. இது வந்து டைரக்டர் ஆல்பர்ட் ஹிச்காக் அவரோட புத்தகம். அவர் தேர்ந்தெடுத்து எழுதியல்ல, அவர் தேர்ந்தெடுத்த அவர் வந்து ரசித்த சில கதைகளை வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதைகளை வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கும். த்ரில்லர் விரும்பிகளுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் பிடிக்கும். வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் இயற்கையை அறிதல். எமர்சன் அவர்கள் எழுதிய இயற்கை அறிதல்ங்கிறத வந்து ஜெயமோகன் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார். இந்த புத்தகம் வந்து சொல்லணும்னா ஒரு கட்டுரை தொகுப்பு தான். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஈர்ப்பான புத்தகமாக இருக்காது உங்களுக்கு. கொஞ்சம் நீங்கள் படித்து அதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கட்டுரை தொகுப்பு. ஆனால் இயற்கையை பற்றி நீங்கள் ஒரு இயற்கையோட லயித்து போகிற தருணங்கள்லாம் இதில் நிறைய ஹைலைட் பண்ண மூமெண்ட் இருக்கும். உங்களோட பொறுமையான வாசிப்பின் மூலமாக நீங்கள் ஒரு தரிசனத்தை கண்டடையலாம் இந்த புத்தகத்தின் மூலமாக. இன்னொன்று கடைசி புத்தகமாக கார்ப்பரேட் கோடாரி, நக்கீரன். நான் சொன்னேன்ல, நக்கீரன் அவர்கள் எழுதிய புத்தகங்களில் இதுவும் சின்ன புத்தகம்தான். ஆனால் எந்த மாதிரி நம்மளோட இயற்கையோட வளங்கள் நம்ம நாடுன்னு மட்டும் இல்லாமல்
ஓவராலா இந்த உலகத்துல இருக்கிற நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் இயற்கை வளங்கள் இருக்கு, அங்கங்கலாம் எப்படி எப்படிலாம் வந்து ஒரு நாடு இன்னொரு இயற்கை வளத்த சுரண்டுறதுக்கு எப்படி உள்ள போகுது, அங்க எப்படி மனிதர்கள அடிமைகளாக்குது, என்ன பொருட்கள் உணவுக்கு மட்டும் உற்பத்தி பண்றத தாண்டி, அந்த உணவ மட்டும் இல்லாம, அத அடுத்து ஒரு ப்ராடக்ட் மேனிஃபிகேஷன் பண்றதுக்கும் என்னென்ன பண்ணுது. இப்ப சோயா இருக்கு. சோயால வந்து உணவா தயார் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கார்ப்பரேட் ஒரு ஸ்டேஜ்ல அத வந்து சோஃபா தயாரிக்கிறது, கார் சீட் தயாரிக்கிறது இந்த மாரி போகுது. இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த மொபைலுக்கு பின்னாடி இருக்கிறது வீகன் லெதர் இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு உணவுக்கு பஞ்சத்துல இருக்கிற நாட்டுக்கு போகறதுக்கு வழி இல்லாம, இந்த மாரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்க்கு இங்க வந்துட்டுருக்கு. ஸோ இது மாரியான நெறையா நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. இவரோட புத்தகங்கள் கண்டிப்பா படிங்க. நம்ம அன்றாட யூஸ் பண்ற பொருளுக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் இருக்கு, எவ்வளோ இயற்கை சுரண்டல் இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். கண்டிப்பா வாங்கி படிங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளோட புத்தக பட்டியல். கண்டிப்பா நீங்க புத்தகம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, இந்த பட்டியல்ல உங்களுக்குரிய ஆர்வமும், தேடலும் இருந்ததுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க. இன்னும் வரும் நாட்கள்லயும் நெறையா புத்தகங்கள் படிப்போம், பேசுவோம். ஆ உங்களுக்கு பிடித்த படித்த புத்தகங்களையும் நீங்க வந்து ஷ் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நல்ல புத்தகங்கள தேர்வு பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுடைய தேடல் மூலமா புத்தகங்கள் படிங்க. அது வந்து இன்னும் ரொம்ப நாளுக்கு அத எடுத்துட்டு போகும். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.